இப்போ நம்ம 15 மினிட்ஸில் உக்காந்துட்டு 50 இஎம்ஐ எடுத்துக்கிறோம். 15 மினிட்ஸில் உக்காந்துட்டு 1 ஹவரோட 50 இஎம்ஐயும் பார்த்துக்குறோம். 15 மினிட்ஸ்லேயே உட்காந்துட்டு 400ஓட 50 இஎம்ஐயும் சேர்த்து பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த 3 நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டில் மூவிங் ஆவரேஜஸ் எப்படி இருக்கும்? அப் ட்ரெண்டில் இருக்கும் 50 இஎம்ஐ வந்து கூடவே போகும் 15 மினிட்ஸில். 1 ஹவரில் இப்படி போயிட்டுருக்கும், கொஞ்சம் தூரமாக போயிட்டுருக்கும். 4 ஹவரில் இப்படி போயிட்டுருக்கும் 50 இஎம்ஐ. ஒரு ஸ்டேஜில் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இதை உடச்சிட்டு வந்துட்டு இங்கே பவுன்ஸ் எடுத்துட்டு திரும்ப கிளம்ப ஆரம்பிக்கும். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கும் வரும் மேஜராக இந்த ட்ரெண்டை மொத்தமாக முடிச்சுக்கிட்டு அப்போ இறங்க ஆரம்பிக்கும். அப்போ இறங்க ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அக்யூமுலேஷன் முடிச்சுட்டு திரும்ப ட்ரெண்டை கனெக்ட் பண்ணி கொண்டு போவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் மார்க்கெட், அந்த மூவிங் ஆவரேஜஸ் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல வந்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னா, 50 இஎம்ஐ கூடவே தான் போகும், 1 ஹவர் கூடவே போயிருக்கும். பட் இந்த இடத்துல போனோடனே வி ஷேப்பில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்காது. என்ன ஆயிருக்குன்னா ஒரு சைட்வேஸ் கொடுத்துருப்பான். இப்போ சைட்வேஸ் கொடுக்கும்போது மூவிங் ஆவரேஜ் அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸ் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால ஆவரேஜ் ப்ரைஸும் என்ன ஆகும், ஏற ஆரம்பிக்கும். ஏற ஆரம்பித்தா இந்த இடத்துல இருக்கும். இப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் 1 ஹவரோட 50 இஎம்ஐ உடச்சிட்டு இறங்க ஆரம்பிக்குது. 450 இஎம்ஐ கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு சைட்வேஸ் கொடுத்துட்ருக்கோம். திரும்ப அதுக்கு மேலே போயிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். கான்செப்ட் புரியுதா? மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு புரியுதுங்களா? புரியுது. ஸோ இதுதான் வந்து பிடிஎம்மோடைய கோர் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதும் அதுதான். 1 மினிட் வரைக்கும் நம்ம போய் பண்ணிகிட்டு இருக்கிறதும் அதே தான். அதாவது ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சு நம்ம எங்கெங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்கோ அந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் அந்த மாதிரி. அது இதுக்கு ஒரு தியரி இருக்குது. எந்த மூவிங் ஆவரேஜ் உடச்சா எது வரைக்கும் வரும், எதுக்கப்புறம் வரும், இல்லை வராமல் போகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது அது ரொம்ப லெவல் கவுண்டிங் அதெல்லாம் போகும், ரொம்ப டெப்த்தாக போகணும். இங்கே நம்ம பார்க்குறது மூவிங் ஆவரேஜ்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகும், அது மூவிங் ஆவரேஜ் பேண்டு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். அது எதில் எந்த மூவிங் ஆவரேஜ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது எதுக்கு வேணால் கொடுத்துக்கலாம், அது எதுக்கு வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து எந்த மூவிங் ஆவரேஜ் வந்து சப்போர்ட்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மூவிங் ஆவரேஜ்க்கான செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ 15 மினிட்ஸில் இது உடையுமா உடையாதா அப்படிங்கிறது இந்த இடத்துல செல்லுன்னு மாறிடுச்சு. அப்போ 15 மினிட்ஸுடைய 50 இஎம்ஐ உடைய போகுதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ 5 மினிட்ஸில் இருக்குது, 15 மினிட்ஸோடைய 50 இஎம்ஐ எங்கே இருக்குன்னா மேலே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க 150 இல்லையா? 50 இஎம்ஐடைய 5 மினிட்ஸில் 150 3 டைம் வரும் இல்லையா? அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. இந்த மூவிங் ஆவரேஜ் உடைய போகுதுன்னு முன்னாடி இங்கே சொல்லிடுச்சு செல்லுன்னு சொல்லி நமக்கு மார்க்கெட். அப்போ நம்ம இந்த செல் ட்ரேடை தைரியமாக எடுக்கலாம், கிடச்சதுன்னா என்ட்ரி இன்னும் கிடச்சதுன்னா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த பேண்டு உடைய போதா இல்லையாங்கிறது இங்கே வச்சு பார்த்துக்குறோம். அதை வச்சு நிறைய ஸ்ட்ராட்டஜி இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம அதுதான் சொல்லித்தரப்போகிறோம். ஸோ மூவிங் ஆவரேஜை பற்றின ஒரு சின்ன புரிதல் இருக்கும். மார்க்கெட் எங்கே திரும்பினாலும் அந்த இடத்துல திருப்பி விடுறது மூவிங் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் அது எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். இப்போது இங்கே பட்டு திரும்பிச்சு, இது 200 இஎம்ஐ இங்கே பட்டு திரும்பிச்சுன்னா இங்கே ஒரு 180 இஎம்ஐ இருக்கலாம், இங்கே ஒரு 160 இஎம்ஐ இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எது போட்டாலும் அது எதாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த அல்காரிதம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஏன் திரும்பிச்சு அப்படின்னு யோசிக்கிறத விட திரும்பிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த சைடில் ட்ரேட் எடுத்து போகிறது புத்திசாலித்தனம், தப்பிச்சுக்கலாம். இது திரும்பாதான்ட்டு நம்ம அதுக்கிட்ட சண்டையே போட வேண்டாம், நம்ம தோற்று தான் போவோம். ஏன்னா நம்மளால் புரியாது. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 பாடி ப்ராப்ளம்ஸ் பற்றி காலையில் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? 3 பாடி ப்ராப்ளம்ஸும் என்னன்னு தெரியுமா? சொன்னீங்க சார். இப்போ ஒரு 3 பாடி ப்ராப்ளம் தெரியாதவங்க சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேணும்னா சின்னதாக. அது என்ன இங்கே என்ன நடக்குதுங்கிறத புரியறதுக்கு அது ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா 3 பாடிக்கே அந்த பிரச்சனை, இங்கே பல பாடி இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இங்கே. ஏன் அப்படின்னா, அதாவது நம்ம சூரியன் எடுத்துப்போம் சார். இதுதான் சூரியன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது, கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. இது சன்னு சார். இப்போ சன்னை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எர்த்தை வந்து சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுற்றிட்டு இருக்கும்போது நமக்கு சொல்லிடலாம், இது வெயில் வரும், மழை வரும், எல்லாம் குளிர் இருக்கும் சொல்லிடுறோமா? இப்போ சொல்லிடுறோம். இப்போ நமக்கு 2 சன் இருந்துச்சுன்னு வைங்க, 2 சன் இருந்துச்சு. இப்போ உட்காந்து எக்ஸாக்டாக சொல்லிட முடியுமா? இப்போ கூட சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, இப்படி வருது, இதை சுத்த வருது, இப்போ உடனே என்ன பண்ணுது, இது இழுத்து விட்டுருச்சு, இப்படி வரும்போது இது இழுத்துக்குது. இப்போ கூட ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொல்லிட முடியுமா நம்மளால் எப்போ வெயில் வரும் எப்போ குளிர் வரும்ன்ட்டு சொல்லிட முடியுமா சார்? இங்கே இருக்கும்போது குளிராக இருக்குமா வெயிலாக இருக்குமா? கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் இல்லையா?
இப்போ வெயில் கம்மியாக இருக்கும், வெயில் கம்மியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் எல்லா இடத்துலையும் வெயில் மட்டும்தான் இருக்கும். இப்போ குளிர் இருக்கும், குளிர் இருக்கும், குளிர் இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறோம்? இப்போ வெயில் 2 பக்கம் வெயில் மட்டும்தான். இப்போ இதில் கூட சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியும். புரியுதுங்களா? இது டூ பாடி. இது பிரச்சனை இல்லை. இப்போ எடுத்துக்கோங்க. மூணாவதாக ஒன்று இருக்குது, ஒரு சன் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இது ரெண்டும் நின்றுட்டு இருந்தப்ப இது என்ன ஆச்சு? இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. சார் மீட் போட்டுங்க சார். மியூட் போட்டுருங்க எல்லாரும். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ இது கரெக்டாக சொல்ல முடிஞ்சிச்சு. இப்போ இதுவே இந்த சன்னும் சேர்ந்து தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒன்றா ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கும். அதையும் சேர்த்து தான் இது சுற்றிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்படி இருக்க ஒரு நிலைமையில் மூணாவதாக ஒரு சன் வந்துச்சுன்னு வைங்க. இந்த 3 சன்னும் சுற்றிட்டு இருக்கு. இந்த 3 ஒன்று சுற்றிட்டு இருக்கு. இது கூட பூமி வந்து போய் மாட்டிக்கிட்டு இது கூட சுற்றிக்கிட்டு இது கூட எப்படியுமே தெரியாமல் ஒரு ப்ராப்பரான இல்லாமல் அதோடைய கிராவிட்டியில் மாற்றி மாற்றி கண்ணாமலாம் சுற்றும் போது உங்களால் சொல்லிட முடியுமா எந்த பக்கம் வெயில் இருக்கும் எப்போ குளிர் இருக்கும்ன்ட்டு? இது இப்போ ஸ்டாட்டிக்காக நிற்கிது. இதுவும் சேர்ந்து ஒன்றோட ஒன்று இடம் மாறுதுன்னு வைங்க. இப்படி வருது. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி வச்சு சுற்றிட்டு இருக்கு. புரியுதுங்களா சொல்கிறது என்னன்ட்டு? இதை தான் வந்து 3 பாடி ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஆனால் நம்மக்கிட்ட மூவிங் ஆவரேஜ்னாலே அட்ராக்ட் பண்ணும் அது சன் மாதிரி மார்க்கெட்டை எப்போவுமே. ஆனால் ஓடிட்டுருக்கிறது ஃபுல்லாக இங்கே கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ மூவிங் ஆவரேஜ் இருக்குது. 200 இருக்குது, 50 இருக்குது, 800 இருக்குது, 100 இருக்குது, 20 இருக்குது. இப்போது மார்க்கெட் என்ன பண்ணுது? அதனால தான் எல்லாத்துலேயும் போய் முட்டிக்கிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே புரியாமல் இருக்க ஒரே காரணம் இதுதான். புரியுதுங்களா? ஆக்சுவலாக இது வரைக்கும் இந்த உலகத்தில் இந்த 3 பாடி ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணவங்க கிடையாது. இது வரைக்கும் யாரும் சால்வ் பண்ணலை. அது சால்வ் பண்ணவும் முடியாது. பட் அங்கே 3க்கு இந்த பிரச்சனைனா இங்கே 30 இருக்குது. எப்படி இருக்கும் இது? அப்போ இது புரியுதுங்களா? இதை ஏன் சால்வ் பண்ண முடியல, ஏன் இதை யாரும் ஜெயிக்கலன்ட்டு? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இப்போ நான் சொல்கிறது? ஓகே சார். ஸோ இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால தான் இதில் வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியல. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையானபடி நம்மளே ஏமாற்றிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு 2 பாடியை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 2 பாடியை வச்சு ஒரு 2 பேண்டாக 2 பாடியை வச்சுட்டு ஈஸியாக பண்ணிடலாமா கேட்டால் பண்ணிடலாம். ஆனால் 2 பாடியை வச்சுட்டு ரொம்ப பெரிய முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ஏற்கனவே நிறைய இருக்குது. நம்மளுக்கு பொய் தான் சொல்லி வச்சுருக்கோம். 2 வச்சுருக்கோம். ஒன்று லோ டைம் ஃப்ரேம், ஒன்று ஹை டைம் ஃப்ரேம். ஆனால் நம்மக்கிட்ட 2 இல்லை, 3ஆவதாக ஒன்று இருக்குது. சிக்னல் லைனும் சேர்த்து இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பேண்டை விட்டு மார்க்கெட்டு தூரமாக வந்த உடனே மிச்சம் இருக்க 2 வச்சுட்டு நம்ம கெஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துன்னு போகிறோம். புரியுதுங்களா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு? இது எதை பேஸ் பண்ணி இந்த 3 கான்செப்ட் இங்கே கொண்டு வந்திருக்கேன்னு புரியுதுங்களா? நம்மளால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு ரீசனபிளான ஒரு டைம் ஃப்ரேம் 1 ஹவர், 4 ஹவர், 15 மினிட்ஸ்னு சொல்லி அதோடைய 50 EMA மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு நாம் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதுங்களா கான்செப்ட்? ஏன் இப்போது இது மட்டும் வச்சு பண்ணுறோன்ட்டு? இதில் புரியாதவங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா கேளுங்க. இல்லைனா சொல்லுங்கள். அடுத்த கான்செப்ட் போயிடலாம். ஓகே சார். ஓகே. ஸோ இதுதான் இங்கே மேஜராக பார்க்க வேண்டியது. நம்ம கான்செப்டை வந்து எல்லா மூவிங் ஆவரேஜும் ஒன்றா உட்காந்துட்டு இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. இந்த இடத்துல இன்றைக்கி காலையில் நடந்தது அதுதான். ஸோ இந்த இடத்துல காலையில் நம்ம இந்த ட்ரேடுக்கு போக வேணாம்னு சொன்னேன் சந்தீப் இல்லை? அப்போவே சொல்லியிருந்தேன். இது இப்போ எங்கே மாட்டிகிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படின்னா ஒரு பிரச்சனையில் இருக்குது. எந்த பிரச்சனைனா எல்லா கிராவிட்டியும் பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒவ்வொன்றும் போட்டி போட்டு ஒன்று தள்ளிவிடும், ஒன்று ஈர்க்கும். ஒன்று மேலே போகணும், ஒன்று மேலே போகாதன்னு. இப்போ இந்த இடத்துல நம்மளால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2ம் சேர்ந்து ஒன்றா ஆகணும். புரியுதா? 2ம் சேர்ந்து ஒன்றா ஆகணும். அப்போ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னேன். அதனால தான். அப்போ அது எப்போ ஒன்றா ஆகுது நமக்கு? 2ம் சேர்ந்து அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். பார்த்துட்டே இருந்தோம். ஸ்கேல்ப் மாஸ்டர் நியூயார்க் இருக்கணும் இல்லையா? லண்டன் தேவையில்லை, ஏஷியன் இருக்கணும். ஓகே. இப்போ வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கு? போட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்குதுங்க இல்லையா? ஒரு கிளியரான ஒரு டைரெக்ஷன் கொடுக்கல. சிக்னல் எதில் இருக்குது? ப்ளூ பேண்ட் இருக்குது. நமக்கு தேவை க்ரே பேண்டுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு க்ரே பேண்டில் காட்டுறேன், அப்புறமா பர்பிள் பேண்டில் காட்டுறேன். ரெட்டுக்கான சிக்னலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.